இது கார்களுக்கான நேரம். இட்ஸ் ஆட்டோமொபைல் டைம். இந்த வீடியோவில் நம்ம காரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ காரை பற்றி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டாட்டாவில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கர்வ்ன்ற காரை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம ஊர் சொந்த டாட்டா கார் உடைய ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டாட்டா கார் புதுசாக ரிலீஸ் ஆகக்கூடிய கர்வ் வண்டி எப்படி இருக்குன்னா, டிசைன் வைஸில் சூப்பர் ஆசமாக இருக்குது. டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு டிசைன் மாதிரி தான் இது இருக்குது. நல்ல ஒரு போல்டான ஒரு ஹைட்டான ஒரு கார். லுக் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக் டிசைனோட நல்லா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேம்போகினி உருஸ் மாதிரியே இருக்குங்க பார்த்தா. கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ஒரு அப்பீலிங்காக, ரோட் ப்ரெசன்ஸில் வந்து கம்பீரமாக எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பேக் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஷார்ப்பாக நல்ல ஒரு ஏரோடைனமிக் டிசைனில் இருக்குது. உங்களுக்கு லாங்லேருந்து பார்க்குறதுக்கு வண்டி வந்து ஒரு மெச்சூராக ஒரு போல்டான லுக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த காரோடைய லைட்ஸ் வந்து பார்த்தோன்னா கீழே கொடுத்துருக்காங்க, மேலே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டயர் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் டயரில் கொடுத்துருக்காங்க. டோர் வந்து ப்ளஷ் இப்படி அழுத்தி ஓப்பன் பண்ணோம். லைட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரை திறக்கிறதுக்கு. இன்டீரியர் எந்த விதமாக இருக்குது, எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா சூப்பராக இருக்குது. கலர் நல்ல ப்ரீமியமாக வந்து ஒரு லுக் இருக்கணும். பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 லட்ச ரூபா வருது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல வர்த்தபுளாக எக்ஸ்டீரியர் லுக்கும் இன்டீரியரோட லுக்கும் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டாப் நாச்சில் இருக்குது. ஒவ்வொரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து குவாலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கலாம். பட் எனிவே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். 360 டிகிரி கேமராலேருந்து பெனரோமிக் சன்ரூஃப், அப்புறம் டச் ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங், பிரேக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கிளச் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அழுத்தி பார்த்தோம். கிளச் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் டாட்டா ஒரு சின்ன பிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ண பழகிடுவோம். கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் சேம் டாட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சின்ன அதை மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து ஒரு ஹுண்டாய் கார்ஸில் வர மாதிரியோ இல்லை டொயோட்டோவில் வர மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்னஸாக கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய டாட்டா கார்ஸில் வந்து பயங்கர ஹிட் ஆகுன்றதுல நோ டவுட். ஏன்னா டிசைன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் ஆல்ரெடி பின்னிட்டுருக்காங்க. இந்த காரோட இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாவி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. கீ நான் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல ஒரு திக்காக ஒரு வெயிட்டாக, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலிக்கான் டச் மாதிரி இருந்துச்சு. கீ நல்லா இருந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, உங்களுக்கு ஸ்பீட்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். அப்புறம் டாட்டா லோகோ வந்து பார்த்திங்கன்னா லைட் அப்படியே இல்லுமினேட்டட் ஆகி வரும். கீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ், அதுக்கப்புறம் பேக்கில் டிக்கி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் லைட் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகக்கூடியது. ஃபங்க்ஷன்ஸ் வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா கண்டிப்பாக கீ எடுத்து ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், அப்புறம் மோட் செலக்டர்ஸ், ஈகோ, ஸ்போர்ட், சிட்டி. டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கியர் எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் அதாவது ஸ்டாண்டிங்கில் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கக்கூடாது. பட் எனிவே எப்படி இருக்குன்றதை பார்க்கலான்னு பார்த்தேன். லிட்டில் பிட் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ரன்னிங்கில் யூஸ் பண்ண நம்ம பழகிக்குவோம். 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், அதுக்கப்புறம் ஒரு சப் ஊஃபர்னு சொல்லிட்டு மியூசிக் சிஸ்டத்தை வந்து JBL கிட்ட வந்து கொடுத்து மியூசிக் சிஸ்டம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அண்ட் ஆசமாக இருந்துச்சு. பேக் சீட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். தேர்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பசங்க உட்கார வச்சுக்கலாம். எனிவே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு 2 பேர் சூப்பராக கம்ஃபர்டபுளாக நல்லா சாஞ்சு உட்காரலாம். 6 அடி ஹைட் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் தலை முற்றமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்லோப் டிசைன் மாதிரி வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த சன்ரூஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். நான் வந்து 5.8 ஃபீட், ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. பேக்கில் இருக்கவங்களுக்கு ஏசி, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் சாக்கெட்லாம் இருக்குது. USB, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா C டைப்பும்.
பின்பக்கம் வந்து கிளாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் டோன்ட் வரி, நீங்கள் வந்து கண்ணாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கிறனால 360 டிகிரி கேமரா. நீங்கள் இண்டிகேட்டர் போடுறப்ப ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து உங்களுக்கு கேமராவில் வண்டி வர்றது போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இன்னொரு இந்த காரோடைய ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன், செக்மெண்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. காலை வந்து நீங்கள் கீழே வச்சு சும்மா அப்படியே ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே பூட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்படியே உங்களோட லக்கேஜை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறது ஒரு பட்டன் டச் பண்ணிங்கனாவே நீங்கள் க்ளோஸ் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன். அப்புறம் 500 லிட்டருக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இருக்குது. நல்லா பெரிய பூட் ஸ்பேஸுங்க. நல்ல லக்கேஜஸ் எல்லாம் தூக்கி போட்டு நல்ல ட்ரிப் போகிறதுக்கு சும்மா ஆசமாக இருக்கும். வண்டி அவுட்டோரில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சுற்றி எல்லாம் வெஹிக்கிள் வந்தவொடனே அப்படியே ஷோரூமில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பர், வெஹிக்கிளுக்கு பயங்கர க்யூரியாசிட்டியாக அந்த டிசைன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக நீங்களே ரோட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கர்வை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. டயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 18 இன்ச் டயரு, நல்லா பெரிய டயர், அப்போலோ டயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட இன்ஜின் வந்து டீசல், பெட்ரோல், அப்புறம் வந்து எலக்ட்ரிக். ஈவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 585 கிலோமீட்டர் போகின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஈவி செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த கர்வ் வந்து மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. கார் இப்போ உள்ளே எப்படி இருக்குது உட்காரத்துக்கு அப்படின்றத பார்க்கலாம். பெட்ரோல் ஒன்றும் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு வந்து நாய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் காருக்குள்ளே உட்கார்றப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு செக்யூர்டாக நம்ம ஒரு சேஃபான ஒரு வண்டியில் இருக்குன்ற ஃபீல் மட்டும் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது உட்கார்றதுக்கு. நல்லா கிளச்சான ப்ரெஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண மாட்டேங்க. இன்னொன்று இந்த காரில் உட்காரப்போ அந்த ஏசி த்ரோ வந்து ஃபேன் ஸ்பீட் வந்து நல்லா சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃபேன் காற்று அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு த்ரோ இருந்தது. அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். இந்த கார் வந்து யாருக்கானது அப்படின்றத ஒரு ஃபைனல் டெசிஷனாக பார்த்தோன்னா, ஒரு 4 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து போகணும். லாங் டிஸ்டன்ஸ் ஒரு கார் லைக் எஸ்யூவி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு சூப்பர் அடாப்டபுளாக இருக்கும். மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான வண்டி வேணும்னா உங்களுக்கு ஈவி ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஈவியும் பெட்டர், பெட்ரோல் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகணும். உங்களுக்கு ஸ்டைல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் ஒரு சூப்பரான கார் வந்து வேணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமான ஒரு வண்டியாக இருக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட தான் இருந்தால் கண்டிப்பாக அந்த கார் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மெயின் ஆஃப் த மெயின் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான வண்டியில் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டாடா காவை வாங்கலாம். இந்த காரோட காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்ரான், பசால்ட், அதுக்கப்புறம் வந்து ஹுண்டாயில் கிரெட்டா. இந்த கார்லாம் வந்து இந்த காரோட காம்படிட்டர்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டாடா கர்வ் வந்து போய் பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஷுவர் உங்களுக்கு டாடா கர்வ் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்தியன் மேட் ப்ராடக்ட்ன்றதுனால கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க அப்படின்றதுல நோ டவுட். அட் த சேம் டைம் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் தரவை செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் டாடா கர்வ் பற்றி என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட சந்திக்கலாம் மீண்டும். நன்றி, வணக்கம்.